நத்தம் அருகே அஞ்சுகுழிப்பட்டி சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் முற்றுகையிட்ட அதிமுக, பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள். வியாழக்கிழமை மதியம் 1 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் அஞ்சுகுழிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 270 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை அமைக்காமல் சாலை விரிவாக்க பணி மட்டுமே நடைபெற்றது. சாலைகளில் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு இன்னும் சாலை பணிகள் முழுமையடையாத நிலையில் இருக்கும் நிலையில் சுங்கச்சாவடியில் கம்ப்யூட்டர் ஸ்கேனர் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சுங்கச்சாவடி திறக்கப்படுவதாக தகவல் பரவியதை அடுத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தனர். அப்போது அதிமுக, பாஜக மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலை பணிகள் இன்னும் முறையாக அமைக்கப்படாததால் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், தற்போது சுங்கச்சாவடியில் அடைக்கப்பட்டுள்ள 4 வழிகளில் உள்ள தடுப்புகள் மற்றும் பேரிகார்டுகளை அகற்றி பொது போக்குவரத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். முற்றுகையில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தடுப்புகளை உடனடியாக அகற்றப்படும் என உறுதியளித்து மேற்கொண்டு தடுப்புகளை அகற்றினர். திறந்துவிடப்பட்ட பாதையில் வாகனங்கள் செல்ல ஆரம்பித்தன. இதையடுத்து அதிகாரிகளை முற்றுகையிட்ட அதிமுக, பாஜக மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். முற்றுகையில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்ற பின்னர் அதிகாரிகள் அவசரமாக சுங்கச்சாவடியை ஆய்வு செய்து கிளம்பினர். சுங்கச்சாவடியில் அதிகாரிகளுடன் அதிமுக, பாஜக மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பை ஏற்படுத்தியது.